வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ அது குருடைய சாரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2, 3ஆம் கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் பின்னாடி எவனாச்சும் வேவு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 2ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் இடமா பேசுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2, 5ஆம் அதிபதி மற்றும் அந்த தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு குழந்தைகள் நல்ல ஒரு வளமான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சனி குருனும்போது உங்கள்கிட்ட பேசும்போது இடமா இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே மாதிரி 2, 3ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது ஜூலை 15ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வெளிநாடு வெளியூர்லாம் போகிறீங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயந்தான். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி படத்தோட கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள், ஸோ தாயார் தந்தை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக தலைவலி வரும். ஸோ அம்மா கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ அதனால் அந்த அம்மாவுடைய சாப்டரில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேருக்கு வீடு சம்மந்தமான விஷயம் ஏதாவது வழக்குகளோ டென்ஷனோ வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அவசியம்தான். லாபம் இருக்கும்னா லாபம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் சின்னதாக ஒரு தலைவலி இருக்குன்றது தான் விஷயம். மற்றபடி 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி படத்தோடு உங்களுக்கு செவ்வாயோட சார்பு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதி புதன் 5ல் இருக்கும். நிறைய வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளரத்தை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். மற்றபடி மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இன்னும் 1, 2 நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பழைய லோனை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், புதிய லோன் வாங்கிக்கணும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி 11ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஈடுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் 5ல் இருக்கும். குழந்தைகளுக்கும் உனக்கும் நிறைய ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். 14ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு இந்த சிக்கல்கள்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பசங்கள்கிட்ட பேசும்போது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு புதன் வியாழன் கிழமைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினும் செவ்வாய் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும். 3, 6, 9, 9 கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராகு 5ல் இருக்கும்போது வேலை பலுக்களை அதிகமாக கொடுக்கும். வேலையில் நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான. பட் இருந்தாலும் குரு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது நல்லது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இது 8ஆம் அதிபதியுடைய அந்த ஒரு டச்சஸ் இருக்கும். குழந்தைகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும். வேலையில் நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு லாபகரமாக முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் வந்து ஒரு வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ வேலையை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து டே நைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக இருந்து கேது தசா பார்த்திங்கன்னா 9ல் கேது வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா கேது சந்திரனாலே அப்பா சம்மந்தமான விஷயங்கள், பிரயாணங்களே வந்து சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதீதமான பேராசையை தவிர்ப்பதனால மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்பு, சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட, பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரியை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஓரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு திருச்சி, ஸோ திருச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது, இருடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால், இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.